என்ன போட்டா என்ன போறேன். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங். கடந்த பாடத்தில் நாங்கள் பார்த்தோம் பூகோள ஃபிளிப் ஃப்ளாப்பை நாங்கள் பார்த்தோம் இல்லையா? எங்களோட சிபிவினை நினைவகத்தினை உருவாக்குவதற்கான தர்க்க படலைகளை தர்க்க சுற்றுகளை நாங்கள் பார்த்தோம். இப்போ நாங்கள் இந்த அலகினுடைய இறுதி பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் இல்லையா? இவரை சொல்லுவோம் பூகோள தர்க்கப்படலைகளை பயன்படுத்தி, அல்லது நாங்கள் சொல்லுவோம் அகில தர்க்கப்படலை என்று நாங்கள் சொல்லுவோம். அகில தர்க்கப்படலை என்று நாங்கள் சொல்லுவோம். இவரை சொல்லுவோம் யூனிவர்சல் கேட்ஸ் என்று நாங்கள் பார்க்கலாம். இதுல எங்களுக்கு இப்ப நாங்க அகில தர்க்கப்படலைகள் என்றால் என்ன என்பதை நாங்க என்ன செய்ய போறோம், இவ்விடத்தை நாங்க பார்க்க போறோம். இப்ப யூனிவர்சல் கேட்ஸ் அகில தர்க்கப்படலை என்று சொல்லப்படுவது இரண்டு கேட்டுகளை நாங்க என்னன்னு சொல்லுவோம், அகில தர்க்கப்படலை. அதுல ஒரு கேட்டை நாங்க சொல்லுவோம் என்று கேட்டால் என் கேட், நன் கேட் ஒன்று நாங்க சொல்லுவோம் என்று கேட்டால் இந்த நன் கேட். என்ன கேட்? நன் கேட். நன்ட் படலைய, நன் தர்க்கப்படலைய இரண்டாவது நோ தர்க்கப்படலையா. இந்த ரெண்டை நாங்கள் என்னென்று சொல்லுவோம், அகில தர்க்கப்படலை என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப ஏன் இது அகில தர்க்கப்படலை என்று நாங்கள் சொல்றோம்? இந்த ரெண்டு கேட்டுகளையும் நாங்கள் ஏன் அகில தர்க்கப்படலை என்று சொல்றோம், அதை முதல்ல விளங்கிக் கொள்ளணும். யூனிவர்சல் கேட்ஸ் அல்லது பூகோள தர்க்கப்படலை இது ஏன் சொல்றேன்னு சொன்னா, அடிப்படை தர்க்கப்படலைகள் இருக்குத்தானே, அதாவது என் கேட்டு, ஓ கேட்டு, நொட் கேட் இருக்குத்தானே, இந்த கேட்டுகளை பயன்படுத்தி வரையக்கூடிய தர்க்க சுற்றுகளையும் எதை பயன்படுத்தி வரையலாம் அப்படி என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அகில தர்க்கப்படலைகளை பயன்படுத்தி என்ன செய்யலாம், வரையலாம். எதையாம்? எங்களுடைய என் கேட்டு, ஓ கேட்டு, நொட் கேட்டுகளை பயன்படுத்தி வரையக்கூடிய தர்க்க சுற்றுகளையும் எதை பயன்படுத்தி வரையலாம் அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அகில தர்க்கப்படலை பயன்படுத்தி வரையலாம். அதனாலதான் நாங்கள் இவரை சொல்லுவோம் என்று கேட்டால் நண்ட நூறை பயன்படுத்தி வரையலாம். அதனாலதான் இதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்று கேட்டால் அகில தர்க்கப்படலை என்று சொல்லுவோம். அப்ப இதை ஏன் நாங்கள் அகில தர்க்கப்படலை சொல்றோம்னு சொன்னா, என்கேட்ட, ஓகேட்ட, நொட்கேட்ட பயன்படுத்தி வரையக்கூடிய தர்க்க சுற்றுகளையும் இதை பயன்படுத்தி என்ன செய்யலாம், வரையலாம். அதனால் இதை சொல்லுவோம் என்று கேட்டால் அகில தர்க்கப்படலைகள் என்று நாங்கள் பார்க்கலாம். அகில தர்க்கப்படலை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால்,
அதிகளவான கம்பெனி, நிறைய நிறுவனங்கள் தங்களோட தர்க்க சுற்றுகளை வரைகின்ற பொழுது எதை பயன்படுத்தும் அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அகில தர்க்க படலையத்தான் என்ன செய்யும் பயன்படுத்தும். இப்ப பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய தர்க்க சுற்றுகளை வடிவமைப்பு செய்கின்ற பொழுது அவர்கள் எதை அதிகம் பயன்படுத்துவார் என்று கேட்டால் இந்த கேட்டுகளை பயன்படுத்தி தான் தர்க்க சுற்றுகளை வரைவார். ஆகவே இதனை பயன்படுத்துவதன் நன்மைகளாவன எது? இதனை பயன்படுத்துறதால நன்மை இல்லாட்டி பயன்படுத்துவார்களா? இல்லை. இப்ப எந்த ஓவனொட்ட பயன்படுத்தி தர்க்க சுற்றுகளை வரைகின்ற பொழுது எங்களுக்கு இலகுவாக வரையக்கூடியதாக இருக்கு. ஆனா நண்ட நோரை பயன்படுத்துகின்ற பொழுது எங்களுக்கு கஷ்டமான உண்டாக என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களுக்கு இருக்கு. சரியா? அப்படி இது இலகுவாக இதை நாங்க அப்ப எங்களுக்கு இதை பயன்படுத்துவதனுடைய நன்மை என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் இதுல பின்வரும் தர்க்கப்பாடல்கள் பின்வரும் தர்க்கப்படலைகள் அது கீழே கொள்ளுங்க. தர்க்கப்படலைகள் அகில தர்க்கப்படலைகளாக அகில தர்க்கப்படலைகளாக பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப நன்றும் நூறும் பயன்படுத்தப்படல. அடுத்த லைன் எழுத போறோம் என்று கேட்டால் இதனை பயன்படுத்துவதன் நன்மைகளாவன. ஒரு நன்மையை சொல்லுவோம் என்று கேட்டால் இதனை பயன்படுத்துவதனூடாக குறைந்த அளவு செலவு இந்த கேட்டுகளுக்கு இருக்கும். என்ன இதை நீங்க என்கேட்ட ஓகேட்ட நோட்கேட்ட இதெல்லாம் எலக்ட்ரானியல் பாகங்கள் தானே, எலக்ட்ரானியல் கொம்போனன்ட். இதுகளை நீங்க என்கேட்ட நோகே என்கேட்ட ஓகேட்ட நொட்கேட்ட கடையில நீங்க வாங்குறதுக்கும் இதை வாங்குறதுக்கும் இடையில் என்ன இருக்குன்னு கேட்டா நிறைய வேறுபாடு எங்களுக்கு இருக்கலாம். இது இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் அவங்களுக்கு NO நொட்கேட்டை பயன்படுத்துவதை விட நன்னோரை பயன்படுத்துவதின் நன்மை என்னன்னு கேட்டால் ஒன்று விலை குறையும். எதிர நன்ற நோரை விலை குறையும். அவங்களுக்கு சொல்லுவோம் செலவு குறைவானது. செலவு குறைவானது. இரண்டாவது NO நொட்டுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மின்சாரத்தின் அளவை விட நன்னூறுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தின் அளவு எப்படி இருக்கும் என்று சொன்னால் குறைவாக இருக்கும். அப்ப நாங்க சொல்லுவோம் குறைந்தளவான மின்னை நுகரும். குறைந்தளவான மின்சாரத்தை பயன்படுத்தும். அவங்களுக்கு இந்த அகில தர்க்கப்படலைகளை பயன்படுத்துவதனுடைய நன்மை என்னன்னு கேட்டால் செலவு குறைவு. இரண்டாவது குறைந்த அளவு மின்சாரத்தை என்ன செய்யும் பயன்படுத்தும் என்று பார்க்கலாம். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யலாம், இது கீழே அந்த ரெண்டையும் அங்க நோட் பண்ணிருக்கணும். சரியா? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இப்ப நாங்க NO நொட்கேட்டுகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகளை எதை பயன்படுத்தியும் செய்ய போறோம் என்று சொன்னா எங்களோட நண்ட நோரை பயன்படுத்தி நாங்க செய்ய போறோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், நொட்கேட்டை உங்களுக்கு தெரியும் எப்படி காட்டப்படும். இதான் நொட்கேட்ல. இதுல நாங்க ஏய அனுப்புவோமாக இருந்தால் எங்களுக்கு ஏ பார் வரும்ல. ஏ அனுப்பினா ஏ பார் எங்களுக்கு வரும். இத நான் நன் கேட்டினூடாக எப்படி பெற்றுக்கொள்ள போறேன்னு பார்க்க போறோம். நன் கேட்டினூடாக நொட்கேட்டின் விளைவை நான் எடுக்கணும். என்ன நொட்கேட்டின் விளைவு? ஏ பார். அப்ப நான் இப்ப எங்களுக்கு தெரியும் NO நொட்கேட்டுகளை பயன்படுத்தி வரையக்கூடிய தர்க்க சுற்றுகளை இது ரெண்டையும் பயன்படுத்தி வரைய போறோம்னு உங்களுக்கு தெரியும். அப்ப எங்களுக்கு
ஓ கேட்டு நண்டினூடாக எப்படி எடுக்கிறன்னு தெரியணும். என் கேட்டு எப்படி எடுக்கிறன்னு தெரியணும். நொட்டை எப்படி எடுக்கிறன்னு தெரியணும். இப்ப நான் நொட் கேட் எடுத்துக்கொள்வோம்னு சொன்னால் நொட் கேட் இப்படித்தான் எங்களுக்கு அடிப்படை தர்க்கப்படையினூடாக வரும். அதை எப்படி நண்டினூடாக எடுக்க போறோம் என்று சொன்னால் எங்களுக்கு நண்டினூடாக உங்களுக்கு தெரியும். இது எங்களுக்கு ஒரு கேட் தான் என்ன செய்யும். ஒரு இரண்டு உள்ளீடுகள் ஏக நேரத்தில் பெறும் ஒரு உள்ளீட்டு அனுப்ப இயலான்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நாங்கள் என்ன செய்யறோம், ஏ அனுப்புவமாக இருந்தால் இங்கேயும் ஏ எங்களுக்கு இங்கேயும் ஏ வரும். இங்க என்ன வரும், ஏ இன்டு ஏ முழுவதின் பார் வரும்ல. அப்படித்தானே வரப்போகுது. இப்ப இதனூடாக அனுப்புகின்ற பொழுது ஏ பார் வரும்ல. டிமோகனுக்கு அமைவாக இந்த ஏ இன்டு ஏ முழுவதின் பார் உடைஞ்சி ஏ பார் சக ஏ பார் வரும். இப்ப சமன் என்ன வரும் எங்களுக்கு, ஏ பார். அதே வரி விதிக்கு அமைவாக ஏ பார். அவன் நன்கேட்டினூடாக நொட்கேட் எழுதச் சென்னா இப்படி ரெண்டு தரம் என்ன செய்வோம், அனுப்புவோம். இப்ப நான் நோர்கேட்டுக்கு வரோம்ல. நோர்கேட்டை பயன்படுத்தி நன்கேட் எடுக்க சென்னா நாங்க என்ன செய்ய போறோம், அதே மாதிரி இதையும் ரெண்டு தரம் என்ன செய்யறோம், நாங்க அனுப்புவோம். அனுப்பக்குள்ள ஏ அனுப்பினா ஏ ஏ வருதுல, அவங்களுக்கு ஏ சக ஏ முழுவதையும் பாரலாம். இப்ப இது டிமோகனுக்கு அமைவாக என்ன இருக்கும், ஏ பார் இன்டு ஏ பாராக வரும்ல. இப்ப சமன் என்ன வரும் எங்களுக்கு, ஏ பார் வரும்ல. அப்ப நொட்கேட்டின் விளைவை நண்ட நோரை பயன்படுத்தி நாங்க பெறக்கூடிய முறைகளை பார்த்துட்டீங்களா. இப்ப இவர் என்ன செய்யலாம், அது கீழே நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். சரியா? ரைட். இப்ப நாங்க அடுத்த பாடுக்கு வரோம். என்ன, என் கேட்டுக்கு வரோம். இப்ப என் கேட்டை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் என் கேட் எங்களுக்கு இப்படித்தான் காட்டப்படும்ல. இதான் எங்களுக்கு என் கேட். அவ ஏ பியை எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஏ பி வரும்ல. இப்ப இவரை நான் எதை பயன்படுத்தி காட்ட போறேன், நண்டை நான் பயன்படுத்தி காட்ட போறோம்ல. அப்ப நான் என் கேட்டு நண்டை பயன்படுத்தி காட்டச்சுன்னா எப்படி காட்டுவோம், ஏ பிய முழுவதின் பார் இன்னொரு தர முழுவதின் பார்.
இரட்டை நிரப்பு விதிக்கு அமைவாக இவர் போனா எனக்கு என்ன வரும்? ஏபி எனக்கு வரும். அப்ப நான் என்ன செய்யறேன்? ஏ பியை எடுக்கல. ஏபியை எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஏபில இதுல ஏ பி முழுவதும் பாரலாம். இப்ப இத நான் என்ன செய்ய போறேன்? நோட் கேட்டினூடாக அனுப்ப. அப்ப நான் நோட் கேட்டினூடாக அனுப்புவோமாக இருந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏபி முழுவதின் பார் பார் கிடைக்கும். அப்படித்தானே? இப்ப எங்களுக்கு தெரியும் இதுல நோட் கேட் என்னன்னு தெரியும். நன் கேட்ல நோட் கேட் என்ன வரும்? இப்படித்தான் நன் கேட்ல நோட் கேட் எங்களுக்கு வரும்ல. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? நோட் கேட் அனுப்புறோம். அனுப்பக்குள்ள எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுலேயும் எங்களுக்கு ஏபி பார் வரும். இதுலேயும் எங்களுக்கு ஏபி பார் வரும்ல. இங்க என்ன வரும்? எங்களுக்கு ஏபி பார் இன்டு ஏபி பார் முழுவதையும் பார். அப்படித்தானே வரப்போகுது. ஏபி பார் நெண்டினூடாக பெருக்கம் தானே விளைவாக வரும். அவைங்களுக்கு இங்க என்ன வரும் என்று சொன்னால் டிமோகக்கு அமைவாக இந்த இன்டுவால உடைக்கும். சரியா? இந்த இன்டுவால உடைப்பமாக இருந்தா எங்களுக்கு எப்படி விளை வரும்? ஏபி பார் பார் சக ஏபி பார் பார். இப்ப என்ன செய்ய போறோம்? இரட்டை நிரப்பு விதிக்கு அமைவாக மேல இருக்கக்கூடிய ரெண்டு பாரும் போயிடும்ல. அப்ப போனா எங்களுக்கு ஏபி சக ஏபி வரும்ல. எங்களுக்கு அதே வலு விதிக்கு அமைவாக விளைவு ஏபி வரும். அப்ப எங்களுக்கு ஏபி என்கேட்டின் விளைவு கேட்டா நன்றினூடாக என்ன செய்ய போறோம்? ஏபிய 2 தடவைகள் என்ன செய்ய போறோம்? அனுப்ப போறோம். அதுபோல நான் நோருக்கு வாரம்ல. நோர் எடுத்தோம் என்று சொன்னா ஏபி வேணுமெண்டா இது கூட்டலின் விளைவு தானே வரப்போகுது. அப்ப எங்களுக்கு பெருக்க விளைவு எடுக்கணுமெண்டா நோர் கூட்டலின் விளைவை தரும். அப்ப ஏக்கு ஏ பார பிக்கு பி பார நான் நோர் கேட்டினூடாக என்ன செய்ய போறோம்? அனுப்ப போறோம். அப்ப நான் இங்க என்ன செய்யறேன்? ஏ பார் வேணுமெண்டா ஏய நான் நோட் கேட்டினூடாக அனுப்புறேன். நோரினூடாக நோட் கேட் எங்களுக்கு இப்படித்தானே வரும். ஏய நோட் கேட்டினூடாக அனுப்புறேன். எங்களுக்கு ஏ பார் வரும். இங்க என்ன செய்யறேன்? பிய நான் நோர் கேட்டினூடாக என்ன செய்யறேன்? நான் அனுப்புவமாக இருந்தால் எங்களுக்கு பி பார் வரும். ரெண்டையும் என்ன செய்யறோம் என்று சொன்னால் நான் நோர் கேட்டினூடாக ஒரு தடவை அனுப்புறோம்ல. அனுப்பக்குள்ள என்ன வரும்? ஏ பார் பிளஸ் பி பார் முழுவதும் பார்ல. டிமோகனுக்கு அமைவாக இந்த பிளஸ் உடைங்க. அப்போ உடைச்சிங்கன்னு சொன்னால் ஏ பார் பார் இன்டு பி பார் பார்ல. ரெண்டு பாரும் போகுமாக இருந்தால் எனக்கு ஏபி விளைவாக வரும். சரியா? அவங்களுக்கு என்னுடைய விளைவாக ஏபி எங்களுக்கு இருக்கும்ல. இப்ப நீங்க வேற என்ன செய்யலாம்? அதுல நோட் பண்ணிக்கொள்ளலாம்.
முடிச்சிட்டீங்களா? முடிச்சா மெசேஜ் ஒன்று தாங்க, ரைட்? வெளியே முடிச்சிட்டீங்களா? ஆன்சர் பண்ணுங்க. ரைட். இப்ப நாங்க இப்ப நாங்க ஓ கேட்டுக்கு வாங்கடா. ஓ கேட்டை நாங்க எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு பின்வருமாறு காட்டப்படுங்களா? ஓ கேட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். பின்வருமாறு ஓ கேட்டினுடைய விளைவு எங்களுக்கு வரும். இதுல ஏ எடுக்கலாம், பி எடுக்கலாம். இங்க ஏ சக பி வருங்க. இந்த விளைவை நாங்க எதை பயன்படுத்தி எடுக்க போறோம் என்று சொன்னால், நான் நெண்ட பயன்படுத்தி எடுக்க போறேன். இப்ப நெண்டை பயன்படுத்துகின்ற பொழுது இது ஓ விளைவு நெண்டினூடாக வரக்குள்ள எங்களுக்கு பெருக்கமாகத்தான் விளைவு வரும். அப்ப எங்களுக்கு ஏ சக பி பார கேட்கின்ற பொழுது நாங்க ஏக்கு ஏ பார பிக்கு பி பார நாங்க ஒரு தரம் நெண்டினூடாக அனுப்புவோம். அப்ப எங்களுக்கு ஏ பார எடுக்க ஏ பார எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பி பார எடுக்கும்ல. இத நான் எத்தனை தரம் அனுப்புறோம்? ஒரு தரம் அனுப்புறோம்ல. ஏ பி கொடுக்கலாம்ல. இதுல நீங்க ஏ பார் பி பார கொடுங்க. எங்களுக்கு ஏ பார் இன்டு பி பார் முழுவதின் பார். இவரை நாங்க என்ன செய்யணும்? ஏ பார் பார் பிளஸ் பி பார் பாராக என்ன செய்யணும்? டி மோகனுக்கு அமைவாக உடைக்கும்ல. உடைச்சோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன வரும்? ஏ சக பி எங்களுக்கு வரும் இரட்டை நிரப்பு விதிக்கு அமைவாக. நோர்கேட்டை நாங்கள் எடுப்போம் என்று சொன்னால் நோர்கேட்டில் ஏ சக பி நாங்கள் அதே பெருமானத்தை ஒரு தரம் அனுப்பி திரும்பி நோட்கேட்டினூடாக அனுப்புவோமாக இருந்தால் எங்களுக்கு இரட்டை இரட்டை நிரப்பு விதிக்கு அமைவாக இவர் போயிடுவார்களா. போனால் எங்களுக்கு என்ன வரும்? ஏ சக பி வரும்ல. அவங்களுக்கு என்ன வரும்? ஏய எடுக்கும் பிய எடுக்கும்ல. ரெண்டையும் நூறினூடாக என்ன செய்யறோம்? அனுப்பும். இப்ப நான் நூறினூடாக அனுப்புகின்ற பொழுது எங்களுக்கு என்ன கிடைக்கும்? திரும்பியும் நான் நோட் கேட்டினூடாக அனுப்புறோம்ல. அப்ப அதுல ஏ பிய எடுத்தோம்னு சொன்னால் இதுல ஏ சக பி முழுவதின் பார் எங்களுக்கு ஏ சக பி பார் ஏ சக பி முழுவதின் பார்லா. அப்ப இங்க எங்களுக்கு என்ன வரும்? ஏ சக பி முழுவதின் பார்
சக ஏ சக பி முழுவதின் பாராக வருங்களா. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இவரை டி மோகனுக்கு அமைவாக இதால உடைக்கும்ல. உடைச்சம் என்று சொன்னால் எங்களுக்கு ஏ சக பி முழுவதின் பார் இன்டு ஏ சக பி முழுவதின் பாராக வரும்ல. இப்ப எங்களுக்கு இரட்டை நிரப்பு விதிக்கு அமைவாக ஏ சக பி வரும், எங்களுக்கு ஏ சக பி வரும். இப்ப எங்களுக்கு ஏ சக பி அதே வலு விதிக்கு அமைவாக வரும்ல. இதனை நீங்க என்ன செய்யலாம்? நோட் பண்ணிக்கூடாது. முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் என்னுடைய பயிற்சிக்கு வரேன். சரியா? பயிற்சிக்கு நீங்க வரலாம். என்னுடைய முதலாவது பயிற்சிக்கு வரேன். சரியா? என்னுடைய முதலாவது பயிற்சியை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால்
இதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பயிற்சிகள். 53,900. 1, 10, 100, 1000, 10,000. 53,900. இப்ப எங்களுக்கு என்னுடைய முதலாவது பயிற்சிக்கு வா, சரியா? இதை எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். முடிச்சிட்டீங்கன்னு. இப்ப நான் முதலாவது பயிற்சிக்கு வரோம். முதலாவது எங்களுக்கு என்ன என்று கேட்டால், முதலாவது எங்களுக்கு எஃப் சமன் ஏ பார் ஏ பார் இன்டு பி, சரியா? இதை நான் நன் கேட்டையும் பயன்படுத்த போறேன், அதே நேரம் நான் நோர் கேட்டையும் பயன்படுத்தி வரையப்போறேன். அப்போ ஒரே விஷயத்துக்கு நான் நண்டையும் பயன்படுத்துறேன், நோரையும் பயன்படுத்தி வரைய போறேன். நல்லா நான் கதைக்கிற விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. நன்கேட்டினூடாக நீங்க அனுப்புகின்ற பொழுது பெருக்கம் தான் விளைவாக வரும்ல. இப்ப எங்களுக்கு ஏ பார் இன்டு பி பெருக்கம் தான் தந்திருக்கான். நண்டினூடாக நீங்க அனுப்புகின்ற பொழுதும் என்ன வரும்? பெருக்கம் தான் விளைவாக வரும்ல. அப்ப எங்களுக்கு நண்டும் பெருக்கத்தின் விளைவு, தந்திருக்கிறதும் பெருக்கத்தின் விளைவாக இருந்தால், நண்டினூடாக அனுப்புகின்ற பொழுது ஏ பார பி அதே பெருமானத்தை 2 தடவைகள் என்ன செய்ய போறீங்க? அனுப்ப போறீங்க. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? இப்ப ஏ பார் எடுக்கும், ஏ பார் பி, இதுவும் என்கேட். இது நன்கேட்டுண்டா நன்கேட்டினூடாக அனுப்பக்குள்ள விளைவு பெருக்கமாகத்தான விளைவு வரும். அப்படி இருந்தா ஏ பார ஏ பாருக்கு ஏ பார பிக்கு பி எத்தனை தரம் அனுப்புவோம்? 2 தரம் அனுப்புவோம். அப்ப என்ன செய்யறோம்? இதுல நாங்க நொட் கேட் எடுக்கும்ல. இது எங்களுக்கு என்ன வரும்? ஏ பார். நாங்க பியை எடுக்கும்ல. எடுத்து ஒரு தரம் என்ன செய்யறேன்? அனுப்புறேன். அனுப்பிட்டு விளைவை என்ன செய்யறேன்? நான் திரும்பி ஒரு தரம் அனுப்புறேன். அனுப்பினா இது ஏ ஆக பி ஆக விளைவு எஃப் ஆக இருக்கும். அப்ப நான் ஏ பார் பிய நன்கேட்டினூடாக எப்படி அனுப்பினேன்? ஏ பார் பி பெருக்கத்தின் விளைவு தானே, நண்டும் பெருக்கத்தின் விளைவு தானே. அப்ப ரெண்டும் பெருக்கத்தின் விளைவாக இருந்தா ஏ பாருக்கு ஏ பார பிக்கு பிய எத்தனை தரம் அனுப்புவோம்? 2 தரம் அனுப்புவோம். 2 தரம் அனுப்பக்குள்ள இது இல்லத்தாயி எங்களுக்கு என்ன வரப்போகுது? அதே விளைவு வரும். இப்ப நான் நோரினூடாக அனுப்ப போறோம்ல. நோர் என்ன விளைவை தரும்? கூட்டல விளைவாக தரும். ஓவ விளைவாக தரும். நோர் வரக்குள்ள எப்படி வரும்? நோர். இது பெருக்கம்ல. தந்திருக்கிற கேள்வி பெருக்கம். அவ பெருக்க விளைவு கூட்டலினூடாக எடுக்கணும்டா. அப்ப இவரு பெருக்க விளைவு தந்திருக்கிறது, பெருக்க விளைவு இருக்கிறது கூட்ட விளைவு. அப்ப என்ன செய்வோம்? ஏ பாருக்கு ஏயையும் பிக்கு பி பாரையும் ஒரு தரம் அனுப்பும். அப்ப மாறுபட்ட ஆக்களாக இருந்தால், இவரு பெருக்கம் இவரு கூட்டல்ல, மாறுபட்ட ஆக்களாக இருந்தா நாங்க என்ன செய்ய போறோம்? ஏ பாருக்கு ஏ பிக்கு பி பார ஒரு தரம் அனுப்புவோம். இப்ப இதை உடைக்கக்குள்ள எங்களுக்கு என்ன வரும்? ஏ பார் இன்டு பி பார் பார் ஆக வரும். அப்ப பி 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 பார் பார் பி ஆகத்தான மாறும். அப்ப அதனால அங்க எந்த ஓவ பயன்படுத்தி வரைய சொன்னா ஏ பாருக்கு ஏய பிக்கு பி பார ஒரு தரம் அனுப்புவோம். உடைக்கக்குள்ள இன்டு ஆக மாறும். அப்ப என்ன செய்யறோம்? ஏய எடுக்கும், எங்களுக்கு பி பார எடுக்கும்ல. நோர் கேட்டினூடாக பி பார எடுக்கும். எடுத்து எத்தனை தரம் அனுப்புறோம்? ஒரு தரம் அனுப்புறோம். அப்ப எனக்கு ஏ வரும், பி வரும்ல. அப்ப எங்களுக்கு விளைவு எஃப் வரும்ல. சரியா? இந்த விளைவை என்ன செய்யலாம்? நீங்க எழுதி கொள்ளலாம். எழுதிட்டு இப்ப நீங்க ஒவ்வொன்றாக செய்ய போறீங்க. நான் ஒவ்வொன்றாகவும் செய்யறதுக்கு சின்ன டைம் ஒன்று தாரேன். பயிற்சியினூடாகத்தான் உங்களை நீங்க கரெக்ட் பண்ண போறீங்க. சரியானே? அப்ப எங்களுக்கு ஒரு 14 15 பயிற்சிக்கு 15 பயிற்சியும் நாங்க முடியக்கொள்ள அதுல ஏழ்மையுடைய ஆளாக நாங்க என்ன செஞ்சிருவோம்? இன்ஷா அல்லாஹ் மாறிடுவோம். சரியானே? இப்ப நீங்க என்ன செய்யலாம்? இவரை நோட் பண்ணி எடுத்து
என்னிடம் எழுதிகள் என்னிடம் இருந்த நெல்லிக்கனிகள் இதை வாசிக்கணும். ரைட், எழுதி முடிச்சிட்டீங்களா? இப்ப நீங்க என்ன செய்யலாம்? என்னுடைய இரண்டாவதுக்கு வரலாமா? இரண்டாவது பயிற்சிக்கு நீங்க வரலாம். நான் எஃப் சமன் ஏ பார் இன்டு பி பார்ல இவருக்கு நான் ஒரு சின்ன ஒரு டைம் ஒன்று தாரன். நீங்க என்ன செய்யலாம்? செய்யலாம். சரியானே? இப்ப நீங்க இரண்டாவத செய்யலாம். சரியானே? உண்மை. ஆசீர்வாதம். ம்? இது என்ன வேணும்? உங்களுக்கு ம், ஒரு ம், மற்றும் ம், ம், ரெண்டு ரெண்டை போட்டு ஆறு ரெண்டு மணல் மணலை போட்டு ஆறு ரெண்டு எங்க போக எட்டை ஆறு ரெண்டு அதுக்கு நேரத்துக்கு போகும் இந்த ரேஸ் ஆறு ரெண்டு போயிட்டு ஒன்று மூணு இப்படிதான் வரும். முடிச்சிட்டீங்களா? ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்? எங்கட இரண்டாவது பயிற்சிக்கு வரோம்ல. இதுல முக்கியம் என்னது? இது ஏ பார் இன்டு பி பார்லா, இது பெருக்கம்ல. அப்ப நான் நன்கேற்ற பயன்படுத்துறேன். அப்ப பெருக்க விளைவுக்கு நான் நன்ட பயன்படுத்துறோம்ல. அப்ப முதலாவது நான் நன்ட கொண்டான். நன் விளைவும் பெருக்கம், இதுல விளைவும் பெருக்கம்ல. அப்ப என்ன செய்யறோம்? பெருக்கம் இரண்டும் பெருக்க விளைவாக இருந்தால் நான் ஏ பாருக்கு ஏ பார பி பாருக்கு பி பார எத்தனை தரம் அனுப்புறேன்? ரெண்டு தரம் அனுப்புறேன். அப்ப அதே பெருமானத்தை ரெண்டு தரம் அனுப்புகின்ற பொழுது இந்த ரெண்டு மில்லத்தாயிரும்ல. அப்ப நான் என்ன செய்யறேன்? ஏ பார எடுக்கல. இது எங்களுக்கு நன்கீட்
அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் இங்க நன்கேட்டினூடாக அனுப்புறோம்ல. நோட் வருகின்றது. எங்களுக்கு நோட் ரெண்டையும் என்ன செய்யறோம்? நாங்க நன்கேட்டினூடாக 2 தடவைகள் என்ன செய்யறோம்? அனுப்புறோம்ல. அப்ப எங்களுக்கு ஏ பி வருதுல. அப்ப ஏ பி வருகின்ற பொழுது ம், 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 அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது? எஃப் வரும்ல. அப்ப என்ன செய்யறோம்? ஏ பாருண்டா நன்கேற்ற என் விளைவை நன்கேற்றினூடாக அனுப்பச்சுன்னா ஏ பாருக்கு ஏ பார 2 தடவை என்ன செய்யறோம்? அனுப்புறோம். நோர் எடுப்பமாக இருந்தால் நோருக்கு என்ன செய்யறோம்? எங்களுக்கு இது பெருக்கத்தின் விளைவுல. இது பெருக்கத்தின் விளைவு. இது நோரினூடாக கூட்டலின் விளைவு வரும். அப்ப அதுல எதிர்மாறான பெறுமதி என்ன செய்யும்? அதுல வரப்போகுது. இது பெருக்கம், இது பிளஸ் வரப்போகுதுல. அப்ப ஏ பாருக்கு ஏ, பி பாருக்கு பி எத்தனை நேரம் அனுப்புறோம்? ஒரு தரம் அனுப்புறோம்ல. இப்ப நாங்க இந்த டிமோகன் உடைய கொள்ள ஏ பார் பி பார் வரும்ல. அப்ப என்ன செய்யறோம்? எங்களுக்கு இவரை ஒரு தரம் நாங்க அனுப்புறோம்ல. அப்ப எங்களுக்கு ஏ பி வரும். இங்க எஃப் எங்களுக்கு வரும்ல. இந்த ரெண்டும் இவருக்கு ஒன்று. இந்த ரெண்டும் எத்தனை பேருக்கு சரி? இந்த ரெண்டும் சரின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர்? ரெண்டுக்கு எத்தனை? ரெண்டும் சரி. ரெண்டுல எத்தனை கூட சரின்னு சொல்லுங்க அப்போ. ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணுங்க அப்போ. ரெண்டும் சரி. மத்தாக்கள் நிகேஷன். ரைட், குட். மத்தாக்கள் குட். ரைட், குட். இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் அடுத்ததுக்கு மூவ் பண்ணலாம்ல. அப்ப நான் மூணாவதுக்கு வாரம் என்னன்னு கேட்டா எஃப் சமன் ஏ பார் சக பீல. அப்ப இத நீங்க நன்றினூடாக செய்யணும். அதே நேரம் இவரை நீங்க எதனூடாக செய்யணும்? நோரினூடாக செய்யணும்ல. இப்ப நான் அவருக்கு என்ன செய்யறேன்? சின்ன டைம் ஒன்றை தாரன், நீங்க செய்யலாம். சரியா? ம். 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 விஷயம். ஒழுங்கலும் நசாகடத்தின சரி. நசாகா ரிப்ளை பண்ணுங்க. உங்களோட எத்தனை சரி?
ரைட். இப்ப நான் இவருக்கு மாறம்ல. இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப நான் விளங்கப்படுத்தக்குள்ள கதைக்கிற விஷயத்தை விளங்கிடுங்க. அப்ப லேசி. இது ஓ லா நண்டினூடாக வரக்குள்ள விளைவு எப்படி வரும்? பெருக்க மத்தம் வரும். எப்படி வரப்போது விளைவு? பெருக்க மத்தம் விளைவு வரும். இப்ப நண்டினூடாக விளைவு வரக்குள்ள பெருக்கமா வரும். இது ஓ. அப்ப ஓவ நண்டினூடாக எடுக்கணும் என்று சொன்னா அவைங்களுக்கு இந்த பிளஸ் இன்டுவாக மாறிடும். நண்டினூடாக வரக்குள்ள இன்டுவா தானே வரப்போதும், பெருக்கமா தானே வரப்போதும். இப்ப பிளஸ் இன்டுவாக மாறும் என்று சொன்னால் இந்த பிளஸ் நண்டினூடாக இன்டுவாக மாறிடும். நண்டினூடாக வரக்குள்ள இன்டுவா மாறும். மாறுமாக இருந்தால் ஏ பாருக்கு ஏய போடணும், பிக்கு பி பார போடணும். ஒரு தரம் அனுப்பி நீங்க கேட்டா சரி. ஏன் இந்த இன்டுவை உடைச்சிங்க என்றால் பிளஸ் ஆக மாறும். அப்ப என்ன செய்யறோம்? ஏ எடுக்கும், பி எடுக்கும். எத்தனை தரம் அனுப்புறோம்? ஒரு தரம் அனுப்புறோம்ல. அப்ப ஏ பி எங்களுக்கு எஃப் வரும்ல. அதே விளைவை நான் நோரினூடாக எடுக்கலாம். நோர்ல இதுவும் பிளஸ், நோரினூடாக வார விளைவும் பிளஸ் தான் வரும் பாருங்க. அப்போ இதுவும் பிளஸ், இதுவும் பிளஸ், நோரினூடாக வார விளையும் என்ன பிளஸ். அப்படின்னா சென்ற விளையும் முன்னத்தனை வரப்போகுது. அப்ப ஏ பாருக்கு ஏ பார, பிக்கு பிய எத்தனை நேரம் அனுப்பணும்? 2 நேரம். அவ ஒரே ஆட்களாக இருந்தால் சொந்தக்கார ஆட்கள் கொஞ்சம் கூட கொடுக்குற அவ்வளோ. அப்ப எங்களுக்கு என்ன வருது? இதில் எங்களுக்கு ஏ பார் எங்களுக்கு எடுக்கும், பி எடுக்கும் ல. 2 தரம் அனுப்பும். அப்பனைக்கு ஏ பி வரும்ல. அப்பனைக்கு மூணாவது இந்த ரெண்டும் எத்தனை பேருக்கு சரி. ரைட். இப்ப நீங்க என்ன செய்யலாம்? 4வதுக்கு மூவ் பண்ணலாம். சரியா? ம். நான் என்ன செய்றேன்? அவருக்கும் டைமோட ரன் பண்றேன். நீங்க மூவ் பண்ணலாம்.
Minimum division. Minimum பயன்படுத்தப்பட்ட எண்ணத்துக்கு இதிலே தரப்பட்ட ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்? நாலாவதுக்கு வாரோம்ல. நாலாவது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இது பின்வருமாறு காட்டப்படும்ல. நாலாவது இப்ப முதலாவது என்ன பயன்படுத்த போறோம்? நண்ட பயன்படுத்தணும்ல. நண்ட பயன்படுத்த குலங்களுக்கு என்ன தெரியணும்? இது பிளஸ்ல. நண்டுக்கு என்ன விளை வரும்? இன்டு வரும். அப்ப பிளஸ் இன்டு ஆகத்தான் இதனூடாக காட்டப்படும். அப்படின்றால் பிளஸ் இன்டு மாறினா ஏ பார் ஏ ஆக அனுப்புவோம். பி பாருக்கு பி எத்தனை தரம் அனுப்புவோம்? ஒரு தரம் அனுப்புவோம். ஏன் உடைச்சோம்னா டி மோகனுக்கு அமைய பிளஸ் வரும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஏய பிய எத்தனை தரம் அனுப்புறோம்? ஒரு தரம் அனுப்புறோம்ல. அப்ப அதுல ஏ பிய அனுப்புவோம் என்று சொன்னால் எங்களுக்கு எஃப் வரும்ல. இப்ப நான் நோருக்கு வாரம்ல. நோர எடுத்தோம் என்று சொன்னால் இதுவும் ஓ, நோர விளைவும் ஓ. அப்படின்னா ஏ பாருக்கு ஏ பார, பி பாருக்கு பி பார அதே அடையாளமாக இருந்தால் அதே பெருமானத்தை எத்தனை தரம் அனுப்புறோம்? 2 தரம் அனுப்புறோம். அப்ப நாங்க இப்ப என்ன செய்யறோம்? எங்களுக்கு ஏ பாருக்கு அனுப்புறோம். இவரை என்ன செய்யறோம்? 2 தரம் அனுப்புறோம்ல. இப்ப இதுல ஏ பிய எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு எஃப் வரும்ல. இந்த ரெண்டும் எத்தனை பேருக்கு சரி? இந்த ரெண்டும் எத்தனை பேருக்கு சரி? ரிப்ளை பண்ணுங்க. பத்தாக்கள். ரைட். இப்ப நான் என்னுடைய அடுத்த பாட்டுக்கு வாரம் என்னன்னு கேட்டால் அஞ்சாவதுக்கு வாரம்ல. அஞ்சாவது நாங்க எடுத்தோம் என்று சொன்னால் இதுல எஃப் சமன் ஏ பார் பி சக பி பார் வருதுல. ஏ பார் பி சக பி பார் வருது. அப்ப ஏ பார் பி சக பி பார் இப்ப இதுல ரெண்டு சம்பந்தப்படுதுல. இப்ப நாங்க இந்த ரெண்டையும் எப்படி நன்கேட்டினூடாக செய்யறது பார்க்க போறோம். இந்த ரெண்டையும் நாங்க எப்படி நன்கேட்டினூடாக செய்யறது என்ன செய்ய போறோம் நாங்க பார்க்க போறோம். அப்ப முதலாவது நாங்க எடுக்க என்னன்னு கேட்டால் நன்கேட்டுக்கு வரோம். அவதானிக்கணுமா?
நன்கேட். இப்ப இது பெருக்கம்ல. அப்ப இதுவும் பெருக்கத்தின் விளைவு. அப்ப என்ன செய்யறோம்? ஏ பாருக்கு ஏ பார பிக்கு பிய ஒரு தரம் அனுப்புறோம். சரியானே? இப்ப இது பிளஸ். இப்ப இது அனுப்பியாச்சு. அப்ப என்ன வருது எங்களுக்கு? ஏ பார அதே பெருமானம். இதுவும் பெருக்கம் தானே? இதுவும் பெருக்கம். நன்றினூடாகவும் பெருக்கம் என்று சொன்னால் பெருக்க விளைவுகளை நாங்க என்ன செய்யறோம்? ஏ பாருக்கு ஏ பார பிக்கு பிய எத்தனை நேரம் அனுப்புறோம்? நாங்க ஒரு தரம் என்ன செய்யறோம்? அனுப்புறோம். அப்ப எங்களுக்கு இது வந்துச்சுல. இப்ப அதை என்னத்துக்கு அனுப்பணும்? பிளஸ் பி. அப்ப பிளஸ் வருமாக இருந்தால் இதனூடாக வரக்குள்ள என்ன வரும்? இன்டூ வரும். அப்ப அதன் பிளஸ்ஸினூடாக பி பாரத்தை அனுப்பணும். அப்ப பி பாருக்கு என்ன வரும்? பி வரும். அப்ப இந்த விளைவை எடுத்துட்டோம். இந்த விளைவை எடுத்தோம். அதான் இது இன்னிருக்கிறது. அதான் அதை எதனூடாக அனுப்ப போறோம்? பிளஸ் பி பார். அப்ப நன்றினூடாக பிளஸ் வராது. அப்ப நாங்க என்ன செய்வோம்? அந்த பிளஸுக்கு இந்துவை கொடுத்தோம் என்றால் பி பார் என்னவா மாறும்? பி ஆக மாறும். இது ஏ பி என்று சொன்னால் இப்ப நான் இவர் என்ன செய்ய போறோம்? பிளஸ் ஒரு தரம் நான் இதனூடாக அனுப்ப போறோம்? நன்றினூடாக அனுப்புறோம். அனுப்பினா எனக்கு எஃப் வரும். இப்ப நான் நோருக்குமார் நோர் எடுத்தோம்டா இல்ல முதலாவது என்ன வருது எங்களுக்கு? ஏ பார் பி இது எண்ட் நோர் பிளஸ். அப்ப எங்களுக்கு ஏ பாருக்கு ஏயும் பிக்கு பி பார ஒரு தரம் அனுப்பணும். சரியானே? அப்ப எடுங்க. அப்போ ஏ இப்ப நான் ஏக்கு ஏய பி பாருக்கு பி பார நான் என்ன செய்தேன்? ஒரு தரம் அனுப்பும். ஏ பி இப்ப என்ன செய்ய போறோம்? பிளஸ் நோற விளைவும் பிளஸ் தான், அதுவும் பிளஸ் தான். அப்ப பிளஸினூடாக பி பார் அனுப்பணும் என்றால் பி பார் ஏ பிளஸ் தானே? அப்ப நான் எத்தனை நேரம் அனுப்ப போறேன்? 2 நேரம் அனுப்ப போறேன். அப்ப கடைசியாக அனுப்புறது பிளஸ் ஆக இருந்தா எத்தனை நேரம் அனுப்பும்? 2 நேரம் அனுப்பும். அனுப்பினஞ்சிடும் அது போயிடும். அப்ப அனுப்பினா இது போயிடும். போனா எங்களுக்கு என்ன மிஞ்சும்? ஏ சக பி பார் பார் சக பி பார். இப்ப எங்களுக்கு ஏ பார் இன்டு பி பார் பார் இரட்டை நிரப்புக்கு அமைவாக அவர் போய் சக பி பார் மிஞ்சும். சொல்ல விளங்கானே? அப்ப என்ன செய்யறோம் சொன்னா ரிப்பீட் பண்றேன். இங்க பெருக்க விளைவிருக்கு. இது நோர்ல. அப்ப என்ன செய்யறோம்? பிளஸ் வரப்போகுது. அப்ப ஏ பாருக்கு ஏ வரும், பிக்கு பி பார் வரும். மாறித்தான் வரும். அனுப்பிட்டோமா? இப்ப பிளஸ் இந்த விளைவை நான் பிளஸ் பி பாரினூடாக அனுப்புறேன். அனுப்பக்குள்ள என்ன செய்யணும்? பிளஸ்ண்டா பிளஸ் அப்படி இருக்கணும்னா 2 நேரம் அனுப்பினா தான் இரட்டை நிரப்பு விதிக்கு அமைவாக அப்படி இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? இப்ப நான் பி பாரத்தான் அனுப்பணும். அப்ப பி பார் என்ன அனுப்பி பி பாரை கொண்டு வந்து என்ன செய்யறேன்? நான் ஓ கடைசியில வந்தபடியால 2 தரம் என்ன செய்யறோம்? அனுப்பணும். அப்ப எங்களுக்கு எஃப் வரும்ல. அப்ப அந்த 2ஐயும் நோட் பண்ணுங்க. சரியா? நோட் பண்ணிட்டு நீங்க எதுக்கு மூவ் பண்ணலாம்? 6வதுக்கு மூவ் பண்ணலாம். சரியா? 2ஐயும் நோட் பண்ணி எடுக்கலாம். சரியா? நோட் பண்ணிட்டு நீங்க எஃப் சமன் ஏ பார் பி சக ஏ பி பாருக்கு வாரம். சரியா?
சரியா? இப்ப நான் ஆறாவது செய்ய டைம் ஒன்று சாரன், முந்தியதை விட நான் ஒரு நிமிஷம் கூட்டுறேன். சரியானே? அப்ப நீங்க இப்ப என்ன செய்யலாம்? ஆறாவதை நீங்க செய்யலாம். சரியா? அப்ப ஸ்டார்ட். இன்றைக்கு வேற முடிச்சிட்டோமா?
ரைட். இப்ப நான் இதுக்கு வாரேன். அப்ப நான் முதலாவதுக்கு வாரம் என்று கேட்டால் நன்கேட்டை நான் பயன்படுத்தணும். சரியா? நன்கேட்டை பயன்படுத்துவோமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் என்னது இது பெருக்கத்தின் விளைவுலா நன்று பெருக்கம். அப்ப எங்களுக்கு பெருக்கத்தின் விளைவாக இருந்தால் ஏ பார் பிய ஒரு தரம் அனுப்புறோம். இதுவும் என்னது பெருக்கத்தின் விளைவு. அப்ப என்ன வரும் ஏ பி பார ஒரு தரம் அனுப்புறோம். இப்ப பிளஸ் தானே இங்க வரக்குள்ள இன்டூ வரும் வரக்குள்ள எத்தனை நேரம் அனுப்பும் ஒரு தரம் அனுப்புவோம். அனுப்பினாத்தான் இந்த முழுவதின் பார் உடையக்குள்ள பிளஸ் ஆக வரும். அப்ப என்ன செய்யறோம் நண்டுக்கு நோட் கேட் எடுக்கும். சரியானே நோட் பிய நண்டினூடாக அனுப்பிட்டது. சரியானே ஏ பார் இது ஏ பி இல்ல. இப்ப எனக்கு ஏ வேணும் பி பார் வேணும்ல. அப்ப நான் பி பார் எடுத்து இதனூடாக என்ன செஞ்சாச்சு அனுப்பியாச்சுல. இப்ப எங்களுக்கு நண்டினூடாக என்ன செய்யறோம் ஒரு தரம் அனுப்புறோம். அனுப்பக்குள்ள எஃப் எங்களுக்கு வரும்ல. இப்ப நான் நோருக்கு வாரேன். சரியா? நோர் எடுக்கக்குள்ள இது பெருக்கம்ல. நோர் வரக்குள்ள பிளஸ். அப்ப ஏ பாருக்கு ஏ பிக்கு பி பார ஒரு தரம் அனுப்புறோம். அதே மாதிரி பிளஸ்ண்டா ஏக்கு ஏ பார பி பாருக்கு பி ஒரு தரம் அனுப்புறோம். இங்க பிளஸ் தானே இருக்கு. அப்ப பிளஸ் இருக்கும் என்றால் கடைசியா தானே பிளஸ். அப்ப கடைசியாக எத்தனை நேரம் அனுப்புவோம் ரெண்டு நேரம் அனுப்புவோம். அப்ப எடுக்கும் ஏக்கு பி பாருக்குல ஒரு தரம் அனுப்புறோம்ல. இப்ப எனக்கு ஏ பார் வேணும்னு சொன்னா ஏயில இருந்து நோட் கேட் எடுக்க பிய எடுக்கும்ல. விளைவை என்ன செய்யறேன்னா ரெண்டு தரம் அனுப்புறோம்ல. எனக்கு எஃப் வரும். இந்த ரெண்டும் எத்தனை வரைக்கு சரி ரெண்டுல எத்தனை உங்களுக்கு சரி என்று சொல்லலாம். இப்ப நீங்க ஏழாவதுக்கு சொல்லி போட்டு மூவ் பண்ணலாம். ஏழாவது என்னையா எஃப் சமன் ஏ பார் சக பி ரைட் வெரி குட் இன்டு பி பார் மூணு பேருவா. மத்தாக்கள் ரைட் குட். இப்ப நீங்க என்ன செய்யலாம் ஏழாவது மூவ் பண்ணலாம். நான் ஒரு சின்ன டைம் என்ன செய்யறேன் அவருக்கு தான். சரியா 3 மினிட்ஸே நான் போடுறேன். அவரை முடிக்கலாம். டைம் காணாட்டு நீங்க சொல்லலாம். நான் டைம் என்ன செய்வேன் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். சரியா
இன்றைக்கு வர முடியுமான அளவுக்கும் நாம நெருக்கி விடுவோம். சரியே? கார்ட் சைஸ் A5 எனக்கு தெரியல. நீங்க அந்த நம்ம வளமையான கார்ட் சைஸ் அடிக்கிறதா? யாரு ரைட், முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் என்ன செய்றேன்? இவரை நன்கேட்டை பயன்படுத்தி செய்யறேன்ல. இவருக்கு நன்கேட்டுக்கு வரும். இப்ப உங்களுக்கு வடிவ தெரியும், இது ஓ. நன்கேட்டினூடாக வரக்குள்ள இன்டூ ஆக வரும். அப்ப இன்டூ ஆக வந்தா ஏ பார ஏ ஆகவும் பிய பி பாராகவும் ஒரு தரம் அனுப்புறோம்ல. அப்ப அனுப்பிட்டோம். ஏய என்ன செய்யறேன்? பி பார நாங்க ஒரு தரம் அனுப்புறோம். இப்ப இதுல எங்களுக்கு என்ன வருது? இது இந்த விளைவை எண்டினூடாக அனுப்பணும். அப்ப நண்டின் விளைவும் எந்தனே. அப்ப எண்டினூடாக பி பார் அனுப்பணும் என்றால் பி பாராகவே போகும். எத்தனை நேரம் போகும்? 2 நேரம் போகும். சரியானே? அப்ப நாங்க என்ன செய்யறோம்? பி பார எடுக்கும்ல. பி பார எடுத்து நண்டினூடாக என்ன செய்யறோம்? அனுப்புறோம். எஃப்ல இப்ப நூற நாங்க எடுத்தோம்னு சொன்னா இதுல ஏ பார் பிளஸ் பில ஏ பார் பிளஸ் பி. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? நோர் இதுவும் நோர் அதுவும் ஓ. அப்ப அங்கேயுமோ இதுவும் ஓண்டா ஏ பாருக்கு ஏ பார பிய ஒரு தரம் அனுப்புறோம். அப்ப என்ன செய்யறோம்? ஏ பாருக்கு எடுக்கும் பிய அனுப்புறோம்ல. இப்ப எனக்கு இன்டுல அங்க இன்டு இருக்கு, இங்க பிளஸ் வரணும். அப்ப
பி பாருக்கு பியை எத்தனை நேரம் அனுப்புவோம்? ஒரு தரம் அனுப்புவோம். அப்ப நான் பியை எத்தனை நேரம் அனுப்புறேன்? ஒரு தரம் அனுப்புறேன். எஃப் எத்தனை பேருக்கு ரெண்டும் செய்யும்? ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்கல்ல. உங்களுக்கு என்ன ரெண்டும் சரியா பூஜ்ஜியமாங்கிறத சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. அது சரியாவும் இருக்கலாம் பிள்ளையாவும் இருக்கலாம், அது இஷ்யூ இல்லை. இப்ப நீங்க என்ன செய்யலாம்? எட்டாவதுக்கு மூவ் பண்ணலாம், சரியா? அப்ப நான் அதுக்கும் என்ன செய்யறேன்? ஒரு 3 மினிட்ஸ் டைம் உங்களுக்கு தான்.
ரைட். இப்ப நான் 8வது பயிற்சிக்கு வா, சரியா? 8வது நாங்க எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன வருது? 8வது நான் நன்கேற்ற பயன்படுத்துறேன், சரியா? அப்ப இதுல ஓ விளைவுலா நன்றினூடாக என்ன வரும்? எங்களுக்கு இன்ட்டு வரும். அப்படி என்றால் ஏ பாருக்கு ஏயும் பி பிக்கு பி பார் ஒரு தரம் அனுப்புறோம்ல. அதுபோல இதுவும் எங்களுக்கு பிளஸ் நன்றினூடாக விளைவு இன்ட்டு வரும். ஆகவே ஏக்கு ஏ பார் பி பாருக்கு பி ஒரு தரம் அனுப்பும். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? ஏய அனுப்புறோம், எங்களுக்கு பி பார அனுப்புறோம்ல. ஏ பி எனக்கு இவரை செஞ்சாச்சு. இப்ப 2வது ஏ பார் பி எடுக்கணும்ல. அப்ப நான் ஏய எடுக்கேன், பி எடுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் இன்டு இதுவும் இன்டுலா. அப்ப இன்டு ஆக இருந்தா எங்களுக்கு எத்தனை நேரம் அனுப்பப்படும்? 2 தரம் அனுப்பப்படும். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? அதுக்கு சீரியல் சீரியல். இப்ப நான் நோருக்கு மாறம்ல. நோரை எடுத்தோம் என்று சொன்னால் அங்க பிளஸ், இங்கேயும் பிளஸ்ல. அப்ப இதுல விளைவும் பிளஸ்ண்டா ஏ பாருக்கு ஏ பார் பி கி பி ஒரு தரம் அனுப்பிட்டேன் பிளஸ். ஆகவே ஏ சக பி பார ஒரு தரம் அனுப்பிட்டேன். இங்க இன்டு வந்தா இங்க பிளஸ் வரும். ஆகவே ஒரு தரம் அனுப்பும். அப்ப என்ன செய்யறோம்? ஏன் இந்த பிளஸ் உடைச்சத்தான் என்னவா மாறும்? இன்டுவா மாறும். இதால உடைச்சத்தான் இன்டுவாக மாறும். அப்ப எங்களுக்கு என்ன வருகிறது? ஏ பார கொடுக்கன், பி எடுக்கல. ஏ பி பாருக்கு வரும். எத்தனை நேரம் அனுப்புறோம்? ஒரு தரம் அனுப்புறோம். அப்ப இவரங்களுக்கு எஃப் வருங்களா. இது எத்தனை பேருக்கு சரி? இந்த ரெண்டும் எத்தனை பேருக்கு சரி? ம், 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 ம். ஏழு ஏழு ஏழு. எத்தனை பேருக்கு சரி? சரி, குட். இப்ப உங்களுக்கு இதுல ஹோம்ஒர்க் தாரன். இதுல உங்களுக்கு 2வது 8ம் ஹோம்ஒர்க், 9ம் உங்களுக்கு ஹோம்ஒர்க், இதுல 10ம் உங்களுக்கு ஹோம்ஒர்க், சரியா? இந்த 3ம் ஹோம்ஒர்க். மற்றதுகளை நாம் என்ன செய்வோம்? எங்களோட கிளாஸ்ல வச்சு நாம செய்வோம், சரியானே? அப்ப 2வது 8ம் 9ம் 10ம் ஹோம்ஒர்க், சரியா? இத்துடன் எங்களுடைய இன்றைய பாடம் முடிவுக்கு வருகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு and good night.